வச்சாச்சு 9 ரைடு ஓட்டியிருக்கோம். இப்போ டைம் கரெக்டாக 9:45 ஆயிடுச்சு. ஒரு 5:30 மணி போல் ஆரம்பித்தோம். கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 4 ஹவர் ரைட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். 4 ஹவர் ரைட் பண்ணதில் 472 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இந்த 472 ரூபாவில் நமக்கு 72 ரூபா பெட்ரோல் காஸ்ட்டு போயிடும். நியர்லி ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட ரைட் பண்ணிட்டோம். ஸோ 72 ரூபா போக அது போக பேலன்ஸ் 400 ரூபா ப்ராஃபிட்டு. அந்தளவுக்கு ஓகே இல்லை, 400 ரூபா ப்ராஃபிட் ஓகே. இப்போதைக்கு 400 ரூபாய்க்கு ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரச்சனை வந்து ஓரளவு பேச்சுவார்த்தை உடன்படிக்கையில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா, நம்மளோட மார்க்கெட்டும் ஏறி இருக்குது, பாகிஸ்தானோட மார்க்கெட்டும் ஏறி இருக்குது. அதனால் எல்லா ஸ்டாக்குக்குமே மேக்ஸிமம் ஆவரேஜாக 2.5% மேலே ஏறி இருக்குது. நான் வாங்கின ஸ்டாக்குமே 2.5% ஏறி இருக்குது. அதாவது நான் சொன்ன ஆல்ரெடி பழைய போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், 1500 ரூபா எனக்கு மைனஸில் இருந்துச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரே நாளில் வந்து எனக்கு 900 ரூபா ப்ளஸ்ஸு போயிட்டு இப்போ எனக்கு வந்து எவ்வளோ மைனஸில் இருக்குன்னா 600 ரூபா மைனஸில் இருக்குது. பரவாயில்ல, இன்னும் திருப்பி ரெக்கவரி ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ராஃபிட்டான ஸ்டாக் தான் வாங்கி வச்சுருக்கேன். பஜாஜ் கன்சியூமர் வந்து அடுத்த கட்டத்துக்கு ப்ராஃபிட் ஆனோடனே அடுத்து அதை செல் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டோட நிலவரம் தான். அப்புறம் நம்ம பிளிங்கிட் இப்படி ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம்னா போக போக என்ன நடக்குதுன்னு. கூடிய சீக்கிரம் வண்டியை அதே தான் சொல்கிறது தான், வண்டியை சீக்கிரமாக ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன். பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தோடனே கொஞ்சம் ஒரு சின்ன ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகிருக்கு. பரவாயில்ல, ஒரு 200 பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது.